இப்போ நம்ம இந்த தக்காளி வெங்காயத்தையும் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். அதாவது ரொம்ப வதக்க வேண்டாம். இது எப்படி நம்ம வந்து மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறோம். இதோட சேர்த்து கொத்தமல்லியும் நம்ம அரைக்கணும். இப்போ நம்ம இந்த வதக்கிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் ஜாரில் போட்டிருக்கோம். அரைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப உப்பு ஆட் பண்ணாதீங்க. தேவைப்பட்டால் பவுடர் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்காங்க. அது காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம்பருப்பு இது ரெண்டுத்தையும் போட்டு தாளிச்சு கொட்டிடுங்க. அவ்வளோதான், தக்காளி சட்னி ரெடி. கடுகு நல்லா வெடிச்சதும் இந்த உளுத்தம்பருப்பும் லேசாக செவக்கணும். அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி சட்னியில் நாம் தாளித்து கொட்ட போகிறோம். தக்காளி சட்னி ரெடி. தக்காளி சட்னி பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அதையும் எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு பக்குவம் இருக்குது. அந்த பக்குவப்படி நீங்கள் செய்வீங்க அப்படின்னா தக்காளி சட்னி இட்லிக்கோ தோசைக்கோ எதுக்குமே நம்ம இதை வந்து போட்டு சாப்பிட்லாம். ஒயிட் ரைஸு கூட நம்ம பிசிஞ்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது. இதே போல் நீங்களும் செய்து சாப்பிட்டு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை நம்ம வீடியோக்கு கீழே பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.